ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ டின்னருக்கு நான் பரோட்டா பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. ஸோ இப்போ பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இதை நான் உங்களுக்கு சும்மா வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன். அதில் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துகிட்டு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதை ஒரு 5 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் அகெயின் அந்த மாவையே திரும்பியும் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதை நல்லா உருட்டி நல்லா ரவுண்டு பாலாக கட் பண்ணி உருட்டி வைக்கணும். உருட்டி வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணி அதையும் ஒரு 5 to 15 மினிட்ஸ் ஊற விடணும். அப்புறம் அந்த உருட்டின அந்த பாலை ஃப்ளாட்டாக தட்டி அதில் ஆயில் அப்ளை பண்ணி அதை ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற விட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து அதை பரோட்டா வீசணும். நல்லா வீசி ஏர் நல்லா ஃபார்ம் ஆகி அந்த வீசுறது நல்லா தின் லேயராக இருக்கிற மாதிரி நல்லா வீசி எடுத்து அதை நல்லா லேயர் மாதிரி சுற்றி அந்த பேடாவை நல்லா ஏர் ஃபார்ம் ஆகுற மாதிரி அந்த பேடாவை ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேடாவை எடுத்து நல்லா தட்டி நல்லா ஹாட்டாக இருக்கிற தவாவில் போட்டு ஆயில் 2 பக்கமும் அப்ளை பண்ணி 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி வச்சு சுட்டு எடுத்துட்டு நல்லா தட்டி எடுக்கணும். தட்டி எடுத்தால் நல்லா பரோட்டா லேயராக நல்லா அழகாக சூப்பராக வரும். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா பர்சனல் கிளாஸஸ் எடுக்கலாம், பரோட்டா கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ யாருக்காவது பரோட்டா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இதில் மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் என்னோடய டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அது வழியாக என்னை காண்டாக்ட் பண்ணி பர்சனல் கிளாஸஸ் எப்படி என்னங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் அது வழியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வேறு எதுவும் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு